பிரைஸ் தி லார்ட். ட்ரினிட்டி ப்ராஃபிட்டிக் மினிஸ்ட்ரி சார்பாக இந்த நாளிலும் கூட எங்களோடு கூட இணைந்திருக்கிறவங்க ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்களது அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த டிசம்பர் மாத வாக்குத்தத்த தலைப்பு நற்செய்தியின் மாதம், மந்த் ஆஃப் குட் நியூஸ். இந்த மாதத்துல கர்த்தர் நம்ம ஒருவருக்கும் குட் நியூஸை காண செய்ய போறாரு, குட் நியூஸை கேட்க செய்ய போறாரு. அந்த தலைப்பின் கீழே இன்னைக்கு நான் உங்களுக்கு என்ன ஆசீர்வாதமான வார்த்தையை கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் காரியத்தை உங்கள் கண் காணும், உங்கள் காது கேட்கும். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் காரியத்தை உங்கள் காது கேட்கும், உங்கள் கண் காணும். இயேசுவின் நாமத்துல இந்த நற்செய்தியை நீங்க இந்த மாதத்துல பெற்றுக்கொள்வீங்க நான் விசுவாசிக்கிறேன். வாங்க என்னோடு கூட ஆண்டவரோட வார்த்தைக்குள்ள போலாம். 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 42 45 வரை. ஆகாப் போஜன பானம் பண்ண போனான். பின்பு எலியா கர்மேல் பர்வதத்தினுடைய சிகரத்தின் மேல் ஏறி தரையிலே பணிந்து தன் முகம் தன் முழங்காலில் பட குனிந்து தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ போய் சமுத்திர முகமாய் பார் என்றான். அவன் போய் பார்த்து ஒன்றும் இல்லை என்றான். நீ இன்னும் 7 தரம் போய் பார் என்றான். 7ஆம் தரம் இவன், இதோ சமுத்திரத்திலிருந்து ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அத்தனை சிறிய மேகம் எழும்புகிறது என்றான். அப்பொழுது அவன், நீ போய் ஆகாபை நோக்கி, மழை உம்மை தடை செய்யாதபடிக்கு ரதத்தை பூட்டி போய்விடும் என்று சொல் என்றான். அதற்குள்ளாக வானம் மேகங்களிலும் காற்றினிலும் கருத்து பெருமழை உண்டாயிற்று. இப்போ இதோட கான்டெக்ட் என்ன நம்ம எல்லாருக்குமே தெரியும். எலியா என்ன பண்றாரு? ஜெபிக்கிறாரு. 7 தடவை தன்னோட ஊழியக்காரனை அனுப்பிச்சு போய் மழை வருதான்னு பார்க்கறதுக்காக அனுப்புறாங்க. 6 தடவையும் அவன் போய் பார்க்கறான். there is nothing. இங்கிலீஷ் பைபிள் என்ன போட்டிருக்குன்னா there is nothing, ஒன்றும் இல்லை. 6 தடவும் ஒன்றும் இல்லைன்னு தான் சொல்றான். 7ஆவது தடவை என்ன சொல்றான்? உள்ளங்கை அளவு ஒரு சிறிய மேகம் தெரியுது அப்படின்றான். உடனே என்ன ஆயிடுச்சு? 45வது வசனம் சொல்லுது, அதற்குள்ளாக பெருமழை உண்டாயிடுச்சுன்னு. இன்னைக்கும் இதை கேட்டுக்கொண்டவங்க ஒருத்தருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல நீங்க அனுபவிக்க போற நற்செய்தி எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த 11 மாதமும் உங்களோட இருதயம் ஒரு காரியத்தை எதிர்பார்த்து இருந்தது இல்லையா? அந்த காரியம் இந்த 11 monthsமே there is nothing, there is nothing, there is nothing நீங்க சோர்ந்து போய் இருக்கிறீங்களா? இல்ல, உள்ளங்கை அளவு மேகமா ஒண்ணு எழும்பி அது பெருமழை சத்தத்தை போல ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொண்டு வரும் நான் விசுவாசிக்கிறேங்க. ஆமா, இந்த 11 months நடக்காத காரியம் இந்த 12வது மாதத்துல, கிறிஸ்து பிறப்பின் இந்த மாதத்துல, இந்த உலகத்துக்கே ரட்சகர் பிறந்த இந்த மாதத்துல, உலகத்துக்கே நற்செய்தியா இருக்கிற இந்த டிசம்பர் மாதத்துல நீங்களும் நற்செய்தியை காண்பீங்க, நற்செய்தியை உங்களோட காது கேட்கும். என்னோட கூட சேர்ந்து விசுவாசத்தோட சொல்லுங்களேன், நான் எதிர்பார்க்கிற காரியத்தை என் கண்கள் காணும், என் காது கேட்கும். திரும்பி சொல்லுங்க, இயேசுவின் நாமத்துல நான் எதிர்பார்த்திருக்கிற காரியத்தை என் காது கேட்கும், என் கண்கள் காணும். அப்படி கர்த்தர் உங்களை இந்த மாதத்துல ஒருவரையும் ஆசீர்வதிக்க போறாரு. நான் இன்னும் இதுல ஸ்பெசிபிக்கா சொல்லணும் அப்படின்னா, நிச்சயமாய் எத்தனை பேர் இந்த வருடத்துல குழந்தை பாக்கியத்துக்காக நீங்க ஜெபம் பண்ணி கொண்டிருந்தீங்களோ, கர்ப்பத்தின் கனி எனக்கு இந்த வருடத்திலயாச்சும் கிடைக்காதான் ஏக்கத்தோட இருந்தீங்களோ, கர்த்தர் சொல்லுகிறார், இத்தனை நாள் நீங்க உங்களோட பிரெக்னன்சி டெஸ்ட்ல நெகட்டிவ் 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 நெகட்டிவ்னு நீங்க எத்தனை தடவை பார்த்தீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா வேதத்துல சொல்றாங்கல்ல, 7 தடவை அவன் செஞ்சான். ஆனா 7th time there is nothingல இருந்து ஒரு கையளவு மேகம் உண்டாகி பெருமழை தந்துச்சுல்ல, அதே மாதிரி இந்த 12வது மாதத்துல நீங்க எத்தனை வருடம் இல்ல எத்தனை நாட்கள் இல்ல எத்தனை மாதம் நீங்க எனக்கு ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்காதா, இந்த மாதத்துல எனக்கு கரு உண்டாயிருக்காதா அப்படின்னு ஏக்கத்தோட இருக்கிற தம்பதியா இருந்தீங்க அப்படின்னா, கர்த்தர் சொல்லுகிறார், இந்த மாதத்துல நீங்க எதிர்பார்ப்போட பார்த்து நெகட்டிவ்னு இத்தனை மாதம் சோர்ந்து போனீங்களே, உங்க கண்கள் பாசிட்டிவ்ன்றத நீங்க எதிர்பார்க்கிறத உங்களோட கண்கள் காணும், உங்களோட செவிகள் கேட்கும். நீங்க நிச்சயமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல உங்களுக்கு கர்ப்பத்தின் கனி உண்டாகும் நான் விசுவாசிக்கிறேன். அதே மாதிரி கர்த்தர் எனக்கு இன்னொரு காரியத்தை காண்பிச்சார். யாரெல்லாம் எனக்கு இன்னும் வேலையே கிடைக்கல, எனக்கு இன்னும் வேலையே கிடைக்கல, நான் ஒரு நல்ல வேலையில இல்ல அப்படின்னு நீங்க யோசிச்சு கொண்டிருக்கீங்களா? இல்ல எனக்கு ஒரு கரியர்
கரியர் பிரேக் இருக்குது, எனக்கு ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு நான் வேலைக்கு சேர்ந்து, இப்போ இந்த பிரேக் அப்புறம் எனக்கு ஒரு வேலை கிடைக்குமான்னு யோசிச்சு கொண்டிருக்கீங்களா? இல்ல இந்த 11 மாதமும் நான் வேலை தேடாத இடம் இல்ல, நான் அப்ளை பண்ணாத இடம் இல்ல, நான் கேட்காத ஆள் இல்ல அப்படின்னு நீங்க நினைச்சு கொண்டிருக்கீங்களா? இந்த 12வது மாதத்துல இந்த செகண்ட்ல இருந்து கர்த்தர் உங்களுக்குன்னு நியமிச்ச ஒரு அற்புதமான வேலையை உங்க கண்கள் காணும், உங்க செவிகள் கேட்கும். நீங்க எதிர்பார்த்திருக்கிற காரியத்தை இயேசு வாய்க்க செய்வாருங்க. ஆனா ஒண்ணு நம்ம பண்ணலாமா? இப்போ கர்த்தர் என்னோட சொன்னது என்ன அப்படின்னா, நான் உங்களோடு கூட சேர்ந்து ஜெபிக்க போறேன், உங்களுக்காக நின்று நான் ஜெபிக்க போறேன். இதுல எலியா செய்தது போல நம்ம செய்வோம். இங்கிலீஷ் பைபிள்ல சொல்லுது, he bowed low to the ground, he bowed low to the ground and prayed and prayed and prayed இருக்கு. 7 தடவைங்க. ஒரு தடவையும் ஊழியக்காரன் வந்து சொல்லுவான், இல்ல மழை வரல, இல்ல மழை வரல, இல்ல ஒண்ணும் இல்ல, இல்ல ஒண்ணும் இல்ல அப்படின்னு 6 தடவை வந்து சொன்னா, ஆனாலும் எலியா ஜெபத்திலேயே இருந்தது போல இன்னைக்கு நம்ம இந்த 11 மாதம் எனக்கு நடக்கல, இவ்வளோ வருஷமா எனக்கு நடக்கல, 5 வருஷமா நடக்கல, 10 வருஷமா நடக்கல, எத்தனையோ மாதங்கள் நான் காத்திருந்தேன் நடக்கல, ஆனா இன்னைக்கு நம்ம சொல்ல போறோம், எலியாவின் தேவன் எங்கே, எலியாவின் தேவன் எங்கே அப்படின்னு நம்ம கேட்டு எலிசா பெற்றுக்கொண்டது போல நம்மளும் இன்னைக்கு பெற்றுக்கொள்ள போகிறோம். வாங்க என்னோட கூட சேர்ந்து விசுவாசிச்சு ஜெபம் பண்ணுங்க. கணவனும் மனைவியுமா சேர்ந்து இதை பாக்குறீங்க அப்படின்னா, கணவன்மார்கள் உங்க மனைவியோட வயிற்றின் மீது கை வைத்துக் கொள்ளுங்க. இல்ல மனைவி மட்டும் பாக்குறீங்கன்னாலும் உங்க கரத்தை உங்க வயிற்று மேல வைத்து ஜெபித்துக் கொள்ளுங்க. வேலைக்கு நீங்க பார்த்து கொண்டிருக்கவங்களும் உங்களோட ரெஸ்யூமே மேல இல்ல உங்களோட குவாலிஃபிகேஷன் மேலயோ இல்ல ஏதாவது எதை நீங்க விசுவாசிச்சு கொள்றீங்களோ இல்ல உங்க சிரசின் மேல நீங்க கரத்தை வைத்துக் கொள்ளுங்க. வைத்து நம்ம இன்னைக்கு ஜெபம் பண்ண போறோம். இன்னைக்கு இயேசுவின் நாமத்துல நம்ம ஒரு அதிசயத்தை காண போறோம். இயேசுவே 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 அப்பா பிதாவே உம்முடைய பாதத்துக்கு வந்திருக்கிறோம் ராஜா. ஆண்டவரே இயேசுவின் நாமத்துல சுவாமி இப்பொழுதும் கூட எலியா 6 தடவை பார்த்து ஒன்றுமே கிடைக்காம ஆண்டவரே இயேசுவின் நாமத்துல 7வது தடவை ஒரு உள்ளங்கை அளவு மேகத்தை பார்த்து அது பெருமழையாய் பொழிந்ததே சுவாமி. வேதத்துல அந்த அற்புதத்தை இன்னைக்கு நாங்க புடிச்சு கொண்டு வருகிறோம். எங்க கண்களும் எங்க காதுகளும் இதுவரை கேட்டது there is nothing negative rejection இதெல்லாம் நாங்க ஆண்டவரே இது நாள் வரைக்கும் கண்டிருக்கிறோம் கேட்டிருக்கிறோம் சுவாமி. ஆனா இன்னைக்கு நீங்க வாக்கு பண்ணது போல இயேசுவின் நாமத்துல இந்த 12வது மாதத்துல ஆண்டவரே இந்த டிசம்பர் மாதத்துல ஆண்டவரே நாங்கள் எதிர்பார்த்த காரியத்தை எங்க கண்கள் காணும், நாங்கள் எதிர்பார்த்த காரியத்தை எங்க காது கேட்கும்னு சொல்லிருக்கீங்களே ராஜா. அப்படியாய் இயேசுவின் நாமத்துல ஆண்டவரே எல்லா சகோதரிகளையும் நான் உங்க கரத்துல கொடுக்கிறேன் ராஜா. யாரெல்லாம் கர்ப்பத்தின் கனிக்காத ஆண்டவரே ஏங்கி கொண்டிருக்காங்களோ அழுது கொண்டிருக்காங்களோ வெட்கப்பட்டு கொண்டிருக்கிறாங்களோ அவங்க வெட்கத்துக்கு பதிலாக சுவாமி ஆண்டவரே ஆனந்த கழிப்பு நீங்க தர வேண்டுமா கெஞ்சி கேட்கிறோம் சுவாமி. இயேசுவின் நாமத்துல I break every generational curse oh master. இயேசுவின் நாமத்துல சந்ததி சந்ததியாய் தொடர்ந்து வருகிற மலட்டு கர்ப்பங்களை இந்த வேளையில நான் சுட்டெரிக்கிறேன் ராஜா. இயேசுவின் நாமத்துல ஜென்ம சுபாவங்களை நான் சுட்டெரிக்கிறேன் ஆண்டவரே. எது அவங்க கர்ப்பம் தரிக்க முடியாதபடி ஆண்டவரே தடையா இருக்கிறதோ ஆண்டவரே forefather பாவங்களா இருக்கட்டும், ஜெனரேஷனல் காசஸா இருக்கட்டும், சாபமோ பாவமோ இல்ல அவங்களோட பிறவி குணாதிசயமோ எது அந்த ஆசீர்வாதம் அவங்க பெற்றுக்கொள்ள முடியாதபடி தடையாய் நிற்கிறது ஆண்டவரே. இயேசுவின் நாமத்துல ஆட்டுக்குட்டியானவரோட ரத்தத்தை இந்த வேளையில நான் தெளித்து இயேசுவின் நாமத்துல I break every generational curse oh master. I break every generational sins oh master. இயேசுவின் நாமத்துல இந்த வேளையில பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் மக்கள் விடுவிக்க நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆசீர்வதிங்க சுவாமி, ஆசீர்வதிங்க சுவாமி, ஆசீர்வதிங்க சுவாமி. உங்க கரம் நீட்டி ஆசீர்வதிங்க ஆண்டவரே, உங்க கரம் நீட்டி ஆசீர்வதிங்க. அவங்க கண் காண நீங்க அதிசயத்தையும் அற்புதத்தையும் செய்யுங்க ராஜா. இப்பொழுது கூட சுவாமி யாரெல்லாம் ஆண்டவரே வேலை வாய்ப்புக்காக இந்த வேலையில எனக்கு ஒரு வேலை இல்ல, எனக்கு ஒரு நல்ல வேலை இல்ல, எனக்கு ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காதா, நான் படிச்சிருக்கிறேனே எனக்கு இந்த குவாலிஃபிகேஷன் இருக்குதே எனக்கு வேலையே கிடைக்க மாட்டேங்குது, எல்லா இடத்துலயும் நான் ரிஜெக்ஷனை தான் பாக்குறேன், எல்லா இடத்துலயும் ஆண்டவரே இயேசுவே we will call you later, we will call you later, we will call you later னு சொல்றாங்களே தவிர ஒரு அழைப்பும் வரலையே அப்படின்னு சோர்ந்து போய் யாரெல்லாம் இந்த வேலையில இருக்காங்களோ ஆண்டவரே இயேசுவின் நாமத்துல எத்தனை தடவை அவங்க ட்ரை பண்ணாங்கன்னு எங்களுக்கு தெரியாது ராஜா. ஆனா இந்த டிசம்பர் மாதத்துல
ஆண்டவரே. இயேசுவின் நாமத்துல அவங்க அப்ளை பண்ண எல்லா இடத்துலயும் ஆண்டவரே, இவங்க எங்கெல்லாம் வேலை தேடி நிற்கிறார்களோ சுவாமி, இல்ல உமக்கு சித்தமான காரியம் எதுவோ அவங்க அப்ளை பண்ணனாலும் ஆண்டவரே, let them receive the call of master. இயேசுவின் நாமத்துல அந்த phone call வரட்டும், இயேசுவின் நாமத்துல அந்த email வரட்டும் ஆண்டவரே. சந்தோஷமாய் வேலை செய்ய கிருபை தாங்க ஆண்டவரின் நாமத்துக்கு. இந்த அதிசயங்களையும் அற்புதத்தையும் இந்த வருட முடிவுல அவங்க காண கிருபை தாங்க ராஜா. இந்த வருடத்துல எத்தனை நாட்கள் அவங்க கண்ணீர் சிந்திருக்கலாம், எத்தனை நாட்கள் அவங்க துக்கமுகமா இருந்திருக்கலாம். ஆனா இந்த வருடத்தை முடிக்கும் போது ஆனந்த களிப்போடு இந்த மக்கள் இந்த வருடத்தை முடிக்க கிருபை தாங்க. ஆசீர்வதிங்க, தொடர்ந்து கூட இருங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you and wish you all a very Merry Christmas. God bless you.